என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நினைத்தால் எதையும் அபத்தமாக்கவும் முடியும். ஆண்டவர் நினைத்தால் எதையும் நிலைப்படுத்தி நிறைவேற்றவும் முடியும். சத்தமா ஆமென் சொல்லுவோமா? நம் தேவன் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். கொஞ்சம் ஸ்பீடா வண்டி போகும். ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில எது நடக்கணும், எது நடக்க கூடாது என்பதை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். எனவேதான் அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீரே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். மறுபடியும் சொல்லுங்க, நீரே. ஒரு விசை கூட சத்தமாய், நீரே எல்லாவற்றையும். பாபேல் கோபுரத்தை ஜனங்கள் கட்டினார்கள் பாருங்கள். ஜனங்க கட்டினார்கள், எல்லாரும் ஒரே மனமாய் தீர்மானித்து பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. எந்த எதிர்ப்பும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது, எல்லாமே இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அதை நிர்மூலமாக்க நினைத்து தாறுமாறாக்கிட்டார். கர்த்தர் கை வச்சதும் இவங்க கட்டுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து போட்ட மொத்த பிளானையும் கர்த்தர் ஒரே தொடுதல்ல ஒண்ணுலமாக்கிட்டார். மொத்த பிளானையும், தேவ திட்டத்துக்கு எதிரான மொத்த பிளானையும் கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா ஒரே அட்டம்ப்ட்லயே இல்லாமல் போக பண்ண முடியும். எருசலேமின் அலங்கத்தை கட்டுறாங்க பாருங்க. எருசலேமின் அலங்கத்தை கட்டும் போது எல்லாமே எதிர்ப்பு கூடிக்கொண்டே இருக்கிறது. சன்பலாத்து, தொபியா இப்படி தொடங்கினது நிறைய பேர் பெருகிட்டாங்க. எல்லாமே கர்த்தருடைய கரம் அனுகூலமா இருக்கிறது, மீதி எல்லாமே எதிராக இருக்கிறது. அப்படி இருந்தும் 52 நாளுக்குள்ள அந்த எருசலேமின் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி இதுதான். நீங்கள் மீட்கப்பட்ட தேவ பிள்ளை, ஆனால் ஆண்டவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு தேவ அழைப்பை பெற்ற தேவ பிள்ளை, ஆனால் உங்களுக்கு எதிரான திட்டங்கள் எதுவா இருந்தாலும் அதை அபத்தமாக்கவும், உங்களுக்கான திட்டம் எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்றவும் வல்லவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் சத்துருக்களின், என்ன அருமையான வார்த்தை, அபத்தமாக்குகிறார், நிர்மூடராக்குகிறார், வெட்கப்படுத்துகிறார், பைத்தியமாக பண்ணுகிறார். ஆமென். எவ்வளவு பிளான் போட்டாலும் காரியம் நடக்காம போகுது. சீரிய ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பிளான் போடுறான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்தில் அவன் இறங்குவேன் என்று 8வது வசனம் தன் ஊழியக்காரரோட அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா பிளான் பண்றான். இந்த பிளான் யாருக்கு தெரியாது? இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். முதல்ல கர்த்தரை வைங்க, அங்க யாரை தூக்கி வைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது யாருக்கு தெரியாது? நமக்கு விரோதமாய் போடப்படுகிற திட்டங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் நாம் ஒருவரை நோக்கி பார்க்கிறோம் அல்லவா, அவருக்கு தெரியும். கர்த்தர் என்ன செய்கிறார்? எலிசா மூலமாக 10வது வசனத்தை பாருங்கள். ஆமென். 9வது வசனம், ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டார். 11ல் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் என்ன ஆயிட்டான்?
குழம்பிட்டு. இதுதான் ஞானிகளை கர்த்தர் பைத்தியமாக பண்ணுகிறவர். இப்படி அநேகம் தரம், ஒரு பிளான் இல்ல, மொத்த பிளான். சத்துரு எனக்கு விரோதமா ஒரு 10 பிளான் போட்டான், 8ல காப்பாத்தி 9ல விட்டுட்டார். அப்படி இருக்காது. எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். கடைசியில் அவன் குழம்பி இன்னும் விட்டா மெண்டல் ஆயிருமா. ஆமென். நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆலோசனையில ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்கன்னு வைங்களேன். அடுத்த ஆலோசனையில எத்தனை பேர் வச்சிருப்பான் தெரியுமா? 40 பேர் வச்சிருப்பான். நம்பிக்கையே இல்லை. கடைசியில வந்து 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 கடைசியில யார்கிட்டையும் சொல்லாம தன் மனசுலயே திட்டம் பண்ணி போலான்னு பார்த்தா அதுவும் தெரியுது. ஐயோ, யாரு சொல்லியிருப்பா? ஒருவேளை நானே சொல்லியிருப்பேனோ? எத்தனை பேரை சந்தேகப்படுறதுக்கு, கடைசியில சந்தேகப்பட்டு 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 தங்களே ஒருவேளை நானே சொல்லியிருப்பேனோ, நானே எனக்கு தெரியாம ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்பேனோ, அல்லது நானே தூக்கத்தில் சத்தம் போட்டு என் மனைவி கேட்டு. ஆமென். சில மனைவிமாரெல்லாம் இந்த மாலை மலர், அத மாலை மலர்னா நாளைக்கு வரக்கூடிய செய்தி இன்னைக்கே வந்துடும். அதான் மாலை மலர். செய்தி டீட்டெயிலா நாளைக்கு தான் வரும், ஆனா இன்னைக்கு வந்துடும். ஒருவேளை ஐயோ புரியவே இல்லை, குழம்பிட்டான். குழம்பும் போது அவன் கேட்கிறான், நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார்? அப்படி கேட்கும் போது ஒருத்தர் சொல்றான், ராஜாவே இது இங்க இல்ல, அங்க ஒருத்தர் இருக்கிறான். நீங்க பள்ளி அறையில், அதாவது உங்க பெட்ரூம்ல பேசுற மேட்ரு கூட அங்க தெரிய வரும். சீக்கிரட்டா போடுற திட்டங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அதை எல்லாம் அபத்தமாய் போக பண்ணி ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசேப்பின் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பல காரியங்களை சொல்ல முடியும். ஆனால் எல்லாம் தெரிந்த சம்பவம் ஆனதுனால யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போதே கர்த்தர் யாக்கோபை கொண்டு எப்படி பிளஸ் பண்றார் அப்படின்னா, ஆதியாகமம் 49:22 சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. அடுத்த வார்த்தை கவனிக்கணும், அதன் கொடிகள் சுவரின் மேல் படர்ந்தது என்றல்ல, படரும் படரும். அடுத்த வார்த்தை, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். இது பகைப்பார்கள் என்றல்ல, பகைத்தார்கள். அப்ப இதெல்லாம் எதுவா மாறிட்டு? பாஸ்டா மாறிட்டு. ஆனா அவருடைய திட்டம் அது எதுவா தான் இருக்கு? ஃபியூச்சரா தான் இருக்கிறது. நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உங்களுக்கு விரோதமாய் போடப்படுகிற திட்டம் எல்லாம் ஒரு நாள்ல பாஸ்டா மாறும், கடந்த காலமாய் மாறும். ஆனா உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் அது கடந்த காலமாய் மாறாது, அது ஃபியூச்சரா தான் இருக்கும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. நீர் செய்வதை யாரால் தடுத்திட கூடும்? இன்னைக்கு நிறைய திட்டங்கள் இருக்கலாம். ஆமென். அப்பா உங்க 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 வீட்டுல உங்க தலைமுறையை பார்த்து சொல்லுங்க, உங்க புருஷனை பார்த்து சொல்லுங்க, இந்த கஷ்டம்லாம் நமக்கு கடந்த காலமாய் மாறப் போகிறது. ஆமென் 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 ஹalleluya. இந்த வேதனை எல்லாம் என்னுடைய 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 ஃபிளாஷ்பேக்கா மாறப் போகுது, என்னுடைய பாஸ்டா மாறப் போகுது. ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அவன் கொடி சுவர் மேல் படரும். இது காட்ஸ் பிளான். உங்க ஃபியூச்சர் சத்துரு போடுற திட்டம் அல்ல, உங்க ஃபியூச்சர் கர்த்தர் போட்ட திட்டம். அதாவது யோசேப்பின் சகோதரர்கள், ஆமென், இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது.
அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஆனான்ல, இந்த மெய்ப்பனும் கண்மலையும் ஆனான்னா, கண்மலைனாலே ஆதரவு, மெய்ப்பெண்ணாலே நடத்துதல். கடைசியில குடும்பத்துக்கு ஆதரவா இருந்து நடத்துனது யாருதான்? இதுதான் காட்ஸ் பிளான். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை தவிர்க்க நினைத்தார்கள். ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? இந்த குடும்பத்துக்கு அவன் தவிர்க்கப்பட முடியாதவனாய் கர்த்தர் மாற்றி விட்டார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற சில உள்ளங்களோடு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இன்று உங்களை தவிர்க்கிறவர்களுக்கு கர்த்தர் உங்களை தவிர்க்கப்பட முடியாத நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களை தவிர்க்கிறவர்களுக்கு, ஜனங்கள் மோசையை தவிர்த்தார்கள். என்ன சொல்லி தவிர்த்தார்கள் என்றால், உன்னெல்லாம் எங்களுக்கு அதிகாரியாக நியமித்தது யார்? இப்படி தவிர்த்த ஜனங்களுக்கு தானே கர்த்தர் மோசைய அதிகாரியாகவே தலைவராகவே நியமித்தார். அதன் அடையாளம் தான் 40 வருஷம் வனாந்திரத்தில் மோசையை யாருமே தேடி வரல. ஆனா 40 நாள் மலையில ஜெபம் பண்ண போனார். ஜனங்க கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல. எப்படி தவிர்க்கப்பட முடியாத நபரா கர்த்தர் மாத்திட்டார் பாத்தீங்களா? இதுதான் இன்னைக்கு தவிர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிற, கர்த்தரை நம்பி இருக்கிற யோசேப்புகளுக்கும் மோசேக்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற ரேமா இதுதான். இன்னைக்கு அவங்க உங்களை தவிர்க்கலாம், நாளைக்கு கர்த்தர் உங்களை அவர்களுக்கு தவிர்க்கப்பட முடியாத. ஈசாயின் வீட்டில் விருந்து நடக்கும் போது ஈசாயின் குமாரர்களும் யாரை தவிர்த்தார்கள் தெரியுமா? தாவீதை தவிர்த்தார்கள். ஆனால் 1 சாமுவேல் 22வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னை எல்லாருமே தவிர்க்கிறாங்க. அவங்க எந்த ஒரு டிஸ்கஷனுக்கு என்ன கூட மாட்டேங்கிறாங்க, அவங்க சந்தோஷத்துக்கு என்ன கூட மாட்டேங்கிறாங்க. முக்கியமான காரியத்துக்கு நான் தவிர்க்கப்படுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இதெல்லாம் பாஸ்டா மாறப்போகுது.